சூப்பரா ஒரு 4 நைவேத்தியம் சிம்பிளானது. ரொம்ப நம்ம வந்து டஃப் எல்லாம் ஒன்றும் செய்யல. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நாள் வந்து 4 நைவேத்தியம் சிம்பிளா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான். ஒன்று வந்து பொரி, நெற்பொரி, நெல்லை வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொரி, நெல்லை வறுத்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொரி. அடுத்தால இது கடலைப்பருப்பு, நம்ம ஊர்ல அதை வந்து பூம்பருப்பும்பாங்க இப்போ. சரியா? அடுத்தால எல்லா பழங்களும் சர்க்கரை, அரிசி, தேன், டேட்ஸ் எல்லாம் சேர்த்த ஒரு பஞ்சாமிர்தம். அதுக்கப்புறம் பட்டாணி மசாலா, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வர வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாகி போனதே லேட் ஆகுது, எடுக்கவே முடியல. ஓகே, இன்னைக்கு நம்ம செய்ய போறது எல்லாமே, இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவா சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் வரும்னா, நம்ம நவராத்திரி 9 நாள் என்னென்ன பலகாரம் வச்சு சாமி கும்பிடலாம். ரெண்டாவது 9 கடைசி நாள் கொல்லு வச்சவங்க 9 சைஸ் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அது ஏதாவது டிஃப்ரெண்டா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கண்ணா. சரியா? ஃபர்ஸ்ட் நான் செய்யக்கூடியது பொரியில தான் ஆரம்பிக்கணும். அது அரிசியில உள்ள பொரி. அரிசியில நெல் இருக்குல்ல, இந்த நெல்லை வறுத்து தான் பொரி எடுப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன, அந்த நெல் இதுலயே இருக்கும் பாரு. மற்ற பொரி வாங்குறதோட இந்த நெல் பொரி வாங்குறது நல்லது. இந்த பொரி வந்து நல்ல தொடர்ந்து இருமல் வரும்லா, இந்த 2 பொரி எடுத்து வாயில போட்டாலே அந்த இருமல் போகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நான் பொரி எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து அந்த அதில் உள்ள மேல உள்ள நெல்லெல்லாம் எடுத்துட்டேன். பொரி எடுத்துருக்கேன்னா, பொரி எவ்வளவு எடுக்கோமோ அதுல ஒரு 3/4 பங்கு அவல் எடுத்துக்கிடணும். நான் சிவப்பு அவல்னாலும் எடுக்கலாம், வெள்ளை அவல்னாலும் எடுக்கலாம். நம்ம இன்னைக்கு எடுத்துருக்குது வெள்ளை. ஓகே, இனி அதுக்கு அடுத்தால நம்ம எடுக்கக்கூடியது பொரிக்கடலை ஒரு 1/2 பங்கு. இதெல்லாம் சிம்பிள் தான். வெள்ளவல் போட்டனால நிறைய தெரியல. இவ்வளவு போட்டுட்டு நம்ம அடுத்தால என்ன செய்யணும்னா, தேங்காய், சீனி ரெண்டுமே ஆட் பண்ணணும். இந்த மாதிரி தேங்காய் எடுத்துடணும். பச்சை தேங்காய் எடுத்து இந்த காரியமாவே சேர்ப்போம். கூட சீனி, நாட்டு சர்க்கரை எல்லாம் ஒன்றும் சேர்க்கணும். வெள்ளை சர்க்கரையை வெள்ளை சீனியை சேர்த்தா போதும். இப்படி கையை இதை வச்சு வைக்க, கை வச்சு நம்ம அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது இந்த தேங்காயில உள்ள ஈர நைப்பு எல்லாம் சேரும்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்காய் சீனி எல்லாமே என்ன செய்திரும், அவல் பொரி எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆயிரும். ஓகேயா? இதுதான் ஃபர்ஸ்ட் காமிக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியம். ரெசிபி நம்பர் 2 பஞ்சாமிர்தம். ஓகே, அதுக்கு என்னன்னா, பச்சரிசி கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் போல தண்ணியை நல்லா இருத்துட்டு போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் பழம், நான் இன்னைக்கு வந்து கற்பூரவல்லி, மட்டிப்பழம், பேயம்பழம் எல்லாமே சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி தகடை வச்சுனா போதும். பச்சரிசி கண்டிப்பா போடணும். இது வந்து சரஸ்வதி பூஜைக்கு தான் செய்யணும்ல, என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம வந்து சாமிகளுக்கு ஆமா செய்துடலாம். ஓகே, அடுத்தால ஆப்பிள். பழம் போட்டது, பழம் தான் நிறைய போடணும், ஆப்பிள் எல்லாம் குறைவா போட்டா போதும். சரியா? நான் வந்து ஆப்பிள், மாதுளம்பழம், கிரேப்ஸ். இந்த வயலட் கலர் கிரேப்ஸ் வந்து முழு கிரேப்ஸா போட்டுறணும். பச்சை கலரை வெட்டி போடணும். ஆரஞ்சு, நம்ம எவ்வளவு பழம் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த நான் இப்ப ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட அடுத்தால கொஞ்சமா தேங்காய் பல்லா சீவியும் போடலாம், இப்படி திருவியும் போட்டுடலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணணும். இது கூட டேட்ஸ் ஆட் பண்ணணும். ஒண்ணும் இல்லை, டேட்ஸ் ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்காது, அதனால கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கலாம், இந்த ஒரிஜினல் தேன்ல வந்து எறும்பு வராது. எஸ், அதான் பார்த்து சொல்லு. ஒரிஜினல் தேன்ல எறும்பு வராதான். அது உண்மையா பொய்யான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வராது. இது வாங்கில ரொம்ப நாள் ஆச்சு, எறும்பு வரல.
இனி என்ன செய்யணும், போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா நீட்டா எல்லா கொய்யாக்கா இருந்தா கொய்யா போடலாம். அப்புறம் வேற ஒன்றும் போடாண்டாம். ஆப்பிள், ஆரஞ்சு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லா சுவைகளுமே இதுல ஆட் பண்ணலாம். பஞ்சாமிர்தங்கிறது அதுதான். ஆனா அரிசி மட்டும் ஒரு அரை மணிக்கு முன்னாடி நம்ம ஒரு கோர வச்சிடணும். ஓகே, இது ரெண்டாவது. இது டிஷ் நம்பர் 3, மூணாவது நைவேத்தியம். என்னன்னா இதுதான் கடலைப்பருப்பு. ஒரு கொஞ்ச நேரம் கோர போட்டு நான் அவிச்சு வச்சிருக்கேன். இப்படிதான் அவிக்கணும், ரொம்ப குலைவா வேக வைக்க கூடாது. அதை தாளிக்கணும். அதுதான் பூம்பருப்புன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. கடலைப்பருப்புன்னு சொல்ல மாட்டா, பூம்பருப்புன்னு சொல்லுவா. அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், நிறைய எல்லாம் எண்ணெய் எல்லாம் வேண்டாம். கடுகு. ஓகே, அதுக்கப்புறம் 2-3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அது இதாகட்டு லைட்டா கடுகு பொரிஞ்ச உடனே தண்ணியே இருக்க கூடாது பருப்புல. தண்ணி இருந்தா லைட் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் இன்னும் உப்பு ஆட் பண்ணல. இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டே வேக வைக்கலாம், ஆனா நம்ம இன்னைக்கு உப்பு போடாம தான் வேக வைப்போம். லாஸ்ட்ல தேங்காய். தேங்காய் மட்டும் எல்லாத்துக்கும் கம்பல்சரி. இருக்கு. இதுக்கு கடலை பருப்புன்னு சொல்ல மாட்டா, நம்ம ஊர்ல இத பூம்பருப்பும்பா. இந்த மாதிரி சிறுபேர் அவிச்சு செய்யலாம், பச்சை பட்டாணி அவிச்சு செய்யலாம். ஆனா வடபருப்புல எல்லாம் செய்யக்கூடாது, வடபருப்பு தோரம்பருப்புல எல்லாம் செய்யக்கூடாது, கடலை பருப்புல மட்டும்தான் செய்யணும். அத பூம்பருப்பும்பா. சரியா? இதான் டிஷ் நம்பர் 3. அடுத்தால செய்யக்கூடியது பச்சை பட்டாணி வச்சு செய்யக்கூடியது. சரியா? போட்டுருக்கு. நம்ம நல்லா அவிச்சு எடுத்துட்டோம். இது வந்து மசாலா சுண்டல் ஆகும். லைட்டா அப்படி ரொம்ப எல்லாம் ஒண்ணு மசிக்காண்டாம், லேசா அப்படி மசிக்கணும். பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு, நான் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த பாத்திரத்துல காணிச்சு இதுல போட்டு லைட்டா ஒரு மசிக்கணும், அதுக்காக வேண்டியதான் அப்படியே காணிச்சேன். ரொம்ப குழுன்னு வேக வச்சிடக்கூடாதுல, அதுக்காக. இதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சமா எண்ணெய், கடுகெல்லாம் போடாண்டா, உள்ளி தக்காளி எல்லாம் லைட்டா வசக்கணும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தே போட்டேன். போட்டுட்டு இது வசந்ததுக்கு தேவையான அளவு உப்பு, சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு. ரொம்ப எல்லாம் வசக்காண்டாம், ஆனா வசக்கணும். பறக்குது எல்லாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி. எதுக்கு ஊற்றுவோன்னா, இது பட்டாணி மசாலானால, அதனால கொஞ்சமா என்ன செய்யறோம், கறி மசால் பொடி ஆட் பண்ணணும். ஓகே, லைட்டா என்ன மசாலானாலும் போடலாம். சாட் மசாலா இருந்தா சாட் மசாலா, சன்னா மசாலா இருந்தா சன்னா மசாலா. சன்னா மசாலா டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல ஒண்ணு இல்லைன்னா கறி மசாலா, எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க நம்ம மசால் போட்டு கறி மசால் போட்டிருக்கோம். போட்டுட்டு வேற நல்ல மிளகு பொடி ஒண்ணுமே சேர்க்காண்டாம். போட்டு இதையும் போட்டுட்டு கூட ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும், வேக வச்சு. போட்டு தண்ணி ஊற்றி 1/4 முதல்ல மசால் பொடி போட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றணும். திரும்பி இது எல்லாம் போட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம என்ன செய்யணும், வேக வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடணும். சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை தூவணும். இதான் பட்டாணி மசாலா. சரியா? நல்லா மசிச்சு விட்டா போச்சு.
இதுக்கெல்லாம் இந்த கோரை போட்டு எடுக்கணும் மசாலா. காஞ்ச பட்டாணியை வாங்கி நம்ம கோரை போட்டு ரெடி பண்ணணும். இப்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாம் கிடைக்கலாம். அதுல செய்யறதோட காஞ்ச பட்டாணியை நம்ம நல்ல கோரை போட்டு எடுத்து செய்யும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சரியா? இது டிஷ் நம்பர் 4, நைவேத்தியம் நம்பர் 4. ஓகே, இது அவ்வளவு நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா? சூப்பரா ஒரு 4 நைவேத்தியம், சிம்பிளானது. ரொம்ப நம்ம வந்து டஃப் எல்லாம் ஒண்ணு செய்யல. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நாள் வந்து 4 நைவேத்தியம் சிம்பிளா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான். ஒண்ணு வந்து பொரி, நெற்பொரி, நெல்லை வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொரி, நெல்லை வறுத்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொரி. அடுத்தால இது கடலைப்பருப்பு, நம்ம ஊர்ல அதை வந்து பூம்பருப்பும்பாங்க இப்போ. சரியா? அடுத்தால எல்லா பழங்களும், சர்க்கரை, அரிசி, தேனு, டேட்ஸ் எல்லாம் சேர்த்த ஒரு பஞ்சாமிர்தம். அதுக்கப்புறம் பட்டாணி மசாலா. ஓகே, மசாலா போட்டு, ஏன்னா எல்லாமே ஒரே டேஸ்ட்ல போவான்னு சொன்னா மசாலா நம்ம லைட்டா ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிருவோம். மசாலா ரெடி பண்ண வேண்டாம்னு லைட்டா இந்த மிளகாத்தூள் பொடியை ஆட் பண்ணலாம், மிளகாத்தூள் பொடி, கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். ஆனா பட்டாணி ஒண்ணு இந்த மெத்தட்ல செய்த டேஸ்ட் நல்லா இருக்கும். எப்படியும் சாமிக்கு வச்சாலும் நம்ம தானே சாப்பிட போறோம். அதை நினைச்சு நம்ம இப்படி ரெடி பண்ணது. நீங்க இப்படிதான் வைப்பீங்களான்லாம் கமெண்ட்ல கேட்காதீங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா போவோங்கிற இதுதான். இதெல்லாம் ஓல்டு மெத்தட் தான், நியூ மெத்தட் கிடையாது. ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இதுக்கு அடுத்தால இதே போல ஒரு 4 என்ன வேற மெத்தட் கடலை இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு செய்வோம். சரியா? இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.